இப்போலாம் தூங்கி எந்திரிச்சோடனே இந்த பச்சை தண்ணியில் கை வைக்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி நல்லா ஜில்லுன்னு வருது. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி வந்துருச்சு. இந்த பிளாஸ்டிக் குடத்தில் வர தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு குழம்பு செஞ்சுக்குவோம். அதே போல் குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தாளை குடம் செம்பு குடம் இருக்குதுல்ல அதில் தான் யூஸ் பண்ணிக்குவோம். அப்போலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இந்த செம்பு பாத்திரம் பித்தாளை குடத்தில் தான் தண்ணி பிடிச்சி குடிப்போம். இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு அது கூட ரசம் வச்சு சாப்பாடு செஞ்சுருந்தேன். கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன் லஞ்சுக்கு. இப்போலாம் வந்து கொஞ்சம் காய்கறி ரேட்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுவும் கார்த்திகை மாதம்லாம் பிறந்துட்டா இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். புரட்டாசி மாதம் மாதிரி தான் கார்த்திகையும். ஏன்னா அந்த டைமில் நான்வெஜ்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. கோயிலுக்கு போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜுக்கு தான் கொஞ்சம் ரேட் அதிகம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சந்தைக்கு போய். இன்னைக்கு ஈவினிங் போல தான் வந்து சந்தைக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்டெல்லாம் ஏஜ் ஆனவங்களுக்கு தான் அந்த சுகர் ப்ரெஷர்லாம் வரும். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கள்லேருந்தே வர ஆரம்பிச்சிருது. மாமனாருக்கு தான் கொஞ்சம் சுகர் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அவருக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா இனிப்பு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது. சரி காரமாக முறுக்கு மிச்சர் இந்த மாதிரி கொடுக்கலான்னா அவருக்கு ப்ரெஷர் இருக்குது, அதனால் அதையும் கொடுக்கக்கூடாது. சுகர் இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸும் அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுக்கணுன்னா எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.